இப்போ பாருங்கள், நம்ம 2 தேங்காய் எடுத்துருக்கோம். இது 2 தேங்காயை தான் சுட போகிறோம். இந்த 2 தேங்காயை நல்லா இந்த கல்லில் உரைச்சி கழுவிக்கலாம். மேலே இந்த இதெல்லாம் நல்லா உரைச்சிட்டு கழுவணும். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். இந்த தேங்காயோட குடுமியை எடுத்துடணுங்க. இந்த இதை எடுத்துடணும். இதை குடுமின்னு சொல்லுவோம். இதை எடுத்துடலாம். கல்லில் உரைச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட இந்த நார் இல்லாத அளவுக்கு தேய்ச்சிட்டு இது காயை கழுவி எடுத்துக்கலாங்க. தேங்காய்க்கு மேலே போடுறதுக்கு குச்சி வெட்டிட்டு வந்துடலாங்க. அந்த தேங்காயை பிடிச்சி சுடுறதுக்கு குச்சி வேணும். அதுக்கு வாதநாராயணன் குச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது போய் அதை வெட்டிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதுதான் அந்த வாதநாராயணன் குச்சி. இதில் 2 பார்த்து வெட்டிக்கலாம். எல்லாம் ஒரே புதராக இருக்குதுங்க. பார்த்து தான் வரணும் இதுக்குள்ளே. அப்படியே பார்க்கலாம் எந்த குச்சி கணக்காக இருக்கணும்னு. கொஞ்சம் கூட முடக்கு இல்லாத இருக்கணுங்க. நல்லா வளர்த்தியாக எந்த இடத்துலையும் முடக்கு இல்லாமல் நீளமான குச்சியாக இருக்கணும். இந்த தேங்காய் சுடுறதுக்கு குச்சி நல்லா ஒரு 2 பாகம் இருக்கணுங்க. நம்ம நெருப்பில் வச்சு காட்டும்போது தேங்காயை சுடும்போது நம்ம மேலே அனல் அடிக்காத இருக்கணும். இப்போ நம்ம சுடுறோம், பெரியவங்க சுடுறதுனால ஒன்றும் இல்லை. குழந்தைங்க கையில் கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லா கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கணுங்க குச்சி. குழந்தைங்கிட்ட கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா குழந்தைங்க மேலே முகத்துல எல்லாம் அனல் அடிக்காத இருக்கிற மாதிரி குச்சியாக பார்த்து வெட்டிக்கணும். பாருங்கள், எங்கள் பையன் ஹெல்ப்புக்கு வந்திருக்கிறான். தங்கச்சி வீட்டு பையன் குச்சி வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னு புதராட்டு இருக்குது. அங்கே போய் வெட்ட வேண்டாம், நான் வெட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த குச்சி பாருங்கள் கணக்காக வெட்டிக்கிட்டு அந்த மேலே அந்த பட்டையை சீவி எடுத்துடணுங்க. அந்த பட்டை இருக்கக்கூடாது. இப்போ பையன் சீவி காட்டுவான் பாருங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் கூட பட்டை இல்லாமல் அந்த இந்த பட்டையை பூரா சீவி எடுத்துடணும். போதுங்க. இதுக்கு மேலே கனமான குச்சி வெட்டினோம்னா பிடிச்சி சுட கஷ்டமாக இருக்கும். பச்சை குச்சி இல்லைங்களா, அதனால் குச்சியும் வெயிட்டாக இருக்கும். குச்சியோட பட்டையை சீவி வச்சுட்டு தேங்காயும் பாருங்கள் எப்படி உரைச்சி வச்சுருக்கோன்னு. சுடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம தேங்காய்.